நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்கள், நம்ம பார்க்கலாம். தெரியுதாங்க? ஷேர் ஆகுது, வரட்டும். அந்த சம் எடுத்துக்கிறேன். நீங்கள் எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துனீங்களா? அதை எடுத்துகிட்ருக்கேன். ஓகே ஓகே. ஸோ ஆர்குமெண்ட் வந்து நம்ம 3 அனுப்பணுன்னா 3 ஆர்குமெண்ட்டுன்னு சொல்லிட்டு வரணும். ஒரே ஒரு ஆர்குமெண்ட்னா ஒன்லி 1 வேல்யூன்னு வரணும். ஒன்றுமே இல்லாட்டி நோ வேல்யூன்னு வரணும். ஓகே, இதான் நான் கொடுத்த டாஸ்க். ஓகே, கீழே உள்ள அந்த ஆர்குமெண்ட்ஸ் என்னென்ன அனுப்பியிருக்கோமோ அதெல்லாம் பிரிண்ட் ஆகணும்ல? ஆமாம். கண்டிப்பாக கண்டிப்பாக அதுக்கு தான் ஃபார் லூப் தேவை. சரி, இப்போ வந்து பிரிண்ட் ஆகுது, ஆர்குமெண்ட் பிரிண்ட் ஆகுது, அப்படிதானே? இல்ல இல்ல மேம், ஃபார் லூப் நீங்க என்ன நடத்தல. ஓகே ஓகே, அதே தான் நம்ம C++ல பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ டைப் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். கண்ட்ரோல் ஜூம் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் பிடிச்சி ஸ்க்ரோல் அப் பண்ணுங்க. தெரியுதோ மேம்? இல்லை தெரியுது, கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கட்டுமே நினச்சேன். சைஸ் ஓகே ஓகே. போதும் சூப்பர். இதுல இது ரெண்டு இஃப் எல்ஸ் ரெண்டு மட்டும் கொடுத்துருக்கேன். எல்ஸ் இஃப் எதுவும் கொடுக்கணுமா? ஓகே, இப்போ வந்து வேல் இந்த பக்கம் கொடுத்தீங்களோ, ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகே, ஆக்சுவலாக ஸ்ட்ரிங் ஆக்ஸ் அந்த பக்கம் கொடுக்கணும், பட் எடுத்துக்கும் ஸ்ட்ரிங் பக்கத்தில் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸ்ட்ரிங் வேல். ஓகே, அது இப்போ ஜாவா கிளாஸ் பிளேஸ்மென்ட் ட்ரைனிங் கோர்ஸ் அதுல எங்கிட்ட கொடுத்ததுனாலயும் சரி, அங்க இப்படியே கொடுத்து பழகிட்டேன் நானு. அதான் ஆக்சுவலாக டேட்டா டைப் பக்கத்துலையும் கொடுக்கலாம். நிறைய இருந்ததுன்னா இந்த மாதிரி டேட்டா டைப் பக்கத்தில் கொடுத்து கம்மா கொடுப்பாங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேல் டாட் லென்த் கிரேட்டர் தேன் 0, இன்னொன்று வேல் டாட் லென்த் ஈக்குவல் டு 0 ஒன்று செக் பண்ணிடலாம். அதுதான் நான் சரி, ஆமாம், ஈக்குவல் டு 1 செக் பண்ணிடலாம். இஃப்லையா மேம்? இஃப்லே மேலே இது எல்சிஃபாக மாற்றிட்டு, இஃபை எல்சிஃபாக மாற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு இஃப், ஏன்னா ஒன்றுமே கிரேட்டர் தேன் 0 தானே, அதனால இதில் வராமல் போயிடும். அதனால இதுக்கு மேலே ஒரு இஃப். கண்டிஷன் வந்து வேல் டாட் லென்த் கிரேட்டர் தேன் 1 ஈக்குவல் டு 1. ஓகே மேம். equal to 1. Yes, definitely equal. So equal to 1. நம்ம ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குன்னு சொன்னோம்ல. ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்ல அந்த அவுட்புட் நம்ம சொன்னோம்ல, யூ ஹாவ் ஒன்லி 1 ஆர்குமெண்ட் அப்படி கொடுக்கணும். அதுக்காக செக் பண்ணியிருக்கோம் அந்த 1. யூ ஹாவ் ஒன்லி 1 ஆர்குமெண்ட் அல்லது 1 வேல்யூ. நீங்கள் வேல்யூ தானே கொடுத்துருக்கீங்க, 1 வேல்யூ. இப்போ 1க்கு மேலே வந்ததுன்னா தான் நமக்கு செகண்ட் ஆப்ஷனில் வரும். ஸோ நீங்கள் கிரேட்டர் தேன் 0ன்னு செக் பண்ணுறதுக்கு கிரேட்டர் தேன் 1ன்னு செக் பண்ணிடலாம், மீனிங்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஏன்னா மேலே ஃபில்டர் ஆயிரும் 1 வந்து. அப்போ 2லேருந்து வரும்போது தான் இந்த செகண்ட் எல்சிஃப்க்கு வரும், ரெண்டாவது இருக்கக்கூடிய எல்சிஃப் பிளாக்குக்கு வரும். அப்போ இங்கே வந்து வி ஹாவ் 2 தான் வரும், 2 3 4 5 அப்படி தான் வரும். அப்போ வேல்யூஸ்ன்னு கொடுக்கணும். அதுக்கு தான் இப்படிலாம் செக் பண்ணுறோம், அந்த கிராமட்டிக்கல். அந்த இஎஸ்க்கு தான் டவுட் இருந்துச்சு. 1 வேல்யூனா ஒன்லி 1ன்னு போடணும், ஒன்லி போடணும், வேல்யூ மட்டும் தான் போடணும். அதேதான், 1க்கு மேல வேல்யூ எஸ்ன்னு போடணுமே போடணும். எல்ஸ் ஆச்சுன்னா ரெண்டுமே கிடையாது, ஈக்குவல் 0 கிடையாது, கிரேட்டர் தேன் 0 1ம் கிடையாது, விச் மீன்ஸ் அது 0ல கீழே தான் இருக்கணும். ஸோ வந்து we have no value. சூப்பர். ஸோ இது வந்து இந்த பார்ட்டை வந்து ஃபார் லூப்ல போட்டுறோம். ஆமாம், நீங்கள் ரன் பண்ணும்போது ப்ராப்ளமே இல்லை. மேலே வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட் இருக்கிறதுனால எடுத்தோடனே ஆர்க்ஸ் ஆஃப் 0 மட்டும் பிரிண்ட் பண்ணிடலாம். மேலே 1க்கு ஈக்குவல் டு 1க்கு செமிகோலன், எவ்ரி ஸ்டேட்மெண்ட் எண்ட் வித் செமிகோலன்.
இங்கே வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலனில் நேரடியாகவே நீங்கள் ஆர்க்ஸ் ஆஃப் ஜீரோன்னு டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துடலாம். ஆர்க்ஸ் இல்லை, நீங்கள் வந்து வேல்யூவில் போட்டிருக்கீங்க. சரி, ஆக்சுவலாக அப்படி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆர்க்ஸில் கொடுக்கலாம், இருந்தாலும் நம்ம வேல்யூனே போயிடலாம். ஈக்குவல் டு டபுள் கோட்டில் தான் இருக்கணும், டபுள் கோட்டில் இருக்கணும். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டாங்களா இருக்கும் இங்கிட்டங்கிறோம். அப்புறம் ப்ளஸ் யூஸ் பண்ணிவிட்டு கன்கார்டினேஷன் பண்ணணும், வேல் ஆஃப் ஜீரோ. அந்த வேல்யூ வந்துடும். அப்புறம் ப்ளஸ் யூஸ் பண்ணி என்ட்ருனா அங்கே ஸ்லாஷ் என் கொடுத்துருக்கீங்க. இங்கே வி ஹாவ் ஒன்லி ஒன் வேல்யூ எக்ஸ்க்ளமேஷனுக்கு அப்புறம் ஒரு என்டர் ஸ்லாஷ் என், அங்கே ஒரு ஸ்லாஷ் என், அது மாதிரி வீக்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷ் என், வி ஹாவ் அப்படின்றதுல அந்த வீக் முன்னாடி ஒரு ஸ்லாஷ் என். ஓகே, அது மாதிரி கீழே இங்கேயும் ஸ்லாஷ் என், அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஸ்லாஷ் என். ஓகே, என்ட்ரு ஆகிடும். இப்போ இதுக்கு மட்டும் ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். ஃபார் லூப் எவ்வளோ நமக்கு தெரியாதுல்ல, 2 வேல்யூ இருக்கலாம், 3 ஆர்குமெண்ட் இருக்கலாம், 3 ஆர்குமெண்ட் சென்ட் பண்ணியிருக்கலாம். அவங்க எத்தனை ஆர்குமெண்ட் சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. அது எந்த இடத்துல இருக்குது, எத்தனை ஆர்குமெண்ட் சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? வெரி குட், வேல் டாட் லென்த். அதை வச்சு ஃபார் லூப் ரன் பண்ணணும். எஸ், ஃபார் இன்ட் i is equal to 0. அது ஃபார் ஈச்செல்லாம் எழுத வேண்டாம், நார்மல் லூப்பே முதல்ல எழுதுங்க, அப்புறம் கொஞ்சம் தான் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இன்ட் i is equal to இங்கே டிக்ளேர் பண்ணிக்கலாம், இன்ட் i is equal to 0. ஏன்னா எங்கே வேணாலும் டிக்ளேர் பண்ணிக்கலாங்க, 0 அந்த ஸ்கோப்புக்குள்ளே இருக்கும், அவ்வளோதான். 0 ஏன்னா நமக்கு ஆர்குமெண்ட் தானே, அரே தானே, இண்டெக்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. ஸோ இப்போ i less than or equal to, அந்த லெஸ் ஈக்குவல் டு வராது, ஏன்னா 0லேருந்து ஆரம்பிக்கிறதுனால ஆர் வேல் டாட் செமிகோலனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் அதனால விட்டுக்கோங்கன்னு இன்னும் தெரியும். ஸோ i ப்ளஸ் ப்ளஸ் அடுத்து ஒரு செமிகோலன் ஒரு ஸ்பேஸ் வச்சுட்டு i ப்ளஸ் ப்ளஸ். இப்போ நீங்கள் அந்த மேலே இருக்கிறத கூட காப்பி பண்ணி கீழே போட்டுருங்க. மேலே இருக்க சிஸ்டம் மேலே இருக்கு பாருங்க, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் வேல் ஆஃப் 0. அதுதான், அதை காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் கொடுங்க. கட் பண்ணிட்டீங்க, பரவாயில்ல, ஏற்கனவே கட் பண்ணாலும் எத்தனை வாட்டினாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட். இப்போ இங்கே வேல் ஆஃப் அந்த 0 இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எனக்கு அந்த வேல்யூ வரணும். கன்கார்டினேஷன் பண்ணுங்க. பர்சன்டேஜும் யூஸ் பண்ணி பண்ணலாம், ஆனால் நீங்கள் கன்கார்டினேஷனே பண்ணுங்க. இது வந்து i வரணும். இங்கே வந்து இந்த 0 1 2 3 i வேல்யூ வரணும். ஸோ டபுள் கோட்ஸை முடிச்சுட்டு ப்ளஸ் i, நீங்கள் வச்சுருக்கீங்களா கர்சர், அந்த இடத்துல டபுள் கோட்ஸை முடிங்க. இல்லை நீங்கள் வச்சுருந்தீங்களா அங்கே? ஓகே, ப்ளஸ் டைப் பண்ணுங்க. அதெல்லாம் அழிக்க வேண்டாம், நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க, கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் i அகெயின் ப்ளஸ் டபுள் கோட்ஸ், அதை அழிச்சிருக்க கூடாது, நீங்கள் அழிச்சிட்டிங்கல்ல போய் அந்த டபுள் கோட்ஸை திரும்ப டபுள் கோட்ஸ். ஆமாம், ஏன்னா இந்த i வேல்யூ ஊடையில் வந்து உட்காரும். அப்புறம் இந்த நீங்க எரேஸ் பண்ணிருக்க கூடாது. ஓகே, அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் யூஸ் பண்ணி என்டர் கொடுக்கலாம். பட் அங்கே நீங்கள் பிரிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணதுனால வேண்டியது இல்லை. ஓகே, சேவ் பண்ணிக்கோங்க. எப்பயும் ப்ளஸ்ஸுக்கு இடையில இங்கிட்ட அங்கிட்ட ஸ்பேஸ் விட்டுருங்க. ப்ளஸ்ஸுக்கு அங்கே இல்லை, ப்ளஸ்ஸுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம், அது கேப் வேண்டாம், அது வந்து கேப் நல்லா இருக்கு அதில். இந்த சைடா? ப்ளஸ்ஸுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சுட்டு, ஓகே, அதான் இந்த பக்கம் அந்த பக்கம், ப்ளஸ்ஸுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம், 2 பக்கம் வேண்டணும்.
அப்புறம் இப்படியா தனியா மேம்? அது உங்களுக்கு கன்கார்டினேஷன் ஜாயிண்ட் ஆகுது தெரியும், இல்லாட்டி தெரியாது. ப்ளஸ்ஸுக்கு 2 சைடும் ஸ்பேஸ் வேணும். அவ்வளோதான். இன்சைடா இல்ல அவுட் சைடா? அதாவது ஓ! ப்ளஸ்ஸுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் ஸ்பேஸ் வேணும். ப்ளஸ் எங்கே இருக்குது, அதுக்கு லெஃப்ட் ரைட்டு 2 பக்கம் ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க வச்சுட்டு. 2 பக்கமே விடணுமா அப்போ? ஆமாம், விட்டாதான் உங்களுக்கு கன்கார்டினேஷன் எங்கே நடக்குன்னு தெரியும். உங்களுக்கு இப்போ தான் புரியும். இப்போ பாருங்களேன், ஆ. வேல் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுன்றது ஒரு ஸ்ட்ரிங்கு, ஐன்றது ஒரு வேல்யூ, திரும்ப ஆ. அகைன் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஈக்குவல் டு ஸ்பேஸ்ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கு. இதெல்லாம் கன்கார்டினேஷன் நடக்குது. இப்போ ஐ வேல்யூ 0 ஆ. வரும்போது வேல் அந்த ஓப்பனிங் ப்ராக்கெட் 0, இந்த க்ளோசிங் ப்ராக்கெட் ம். ஈக்குவல்ட்டுன்னு வரும். ம். புரியுதா? ஆ. அந்த சரி. ப்ளஸுக்கு அந்த பக்கம் ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க. ஓகே. அதாவது ப்ளஸ்ஸுக்கு இந்த சைடு அந்த சைடு ஒரு ஸ்பேஸ் வரணும், அவ்வளோதான். அங்கேயும் பாருங்கள், அடுத்த ப்ளஸுக்கும் ஒட்டி இருக்கு. இப்போ ப்ளஸ் எல்லாம் துண்டா தெரியுதா பாருங்கள், எதெல்லாம் ஜாயின் பண்ணுது பாருங்கள் ப்ளஸ்ஸு. ஆ. எஸ் ஓகே, மேடம். அது உங்களுக்கு ஆ. பார்த்தோன்னே ஈஸியாக இருக்கும். கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்துடும். ஓகே. ஓகே, ஸோ இப்போ சேவ் பண்ணியாச்சு, ரன் பண்ணுங்க. நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் எல்லா கண்டிஷன்ஸையும். ம். ஸோ கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டு நம்ம நல்லா ரீட் பண்ணியாச்சு. இஃப்லாம் நிறைய எழுதணும் ஆக்சுவலாக, அந்த மைண்டில் ஏறுற மாதிரி. ஓகே, ரன் பண்ணுறீங்களா? தெரியுதா மேம்? தெரியுது. ஸோ நீங்கள் உங்களோட ஜாவா ஃபைல் எங்கே இருக்குது? நிறைய போட்டு பார்த்துட்டீங்க, வெரி குட், சூப்பர். பேர் என்ன? நிறைய ரன் பண்ணியிருக்கீங்க போல. ஏரியா ஸ்கொயர், ஏரியா ரெக்டாங்கிள். எஸ் மேம். எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்பி வைங்க, ப்ரோக்ராம் ஓகே. அவுட்புட்டு. ஓகே மேம். அதான் எல்ஸில் எரர் வந்திருக்கு. என்ன எரர் வருது? ரீச்டு எண்ட் ஆஃப் ஃபைல். பாருங்கள் என்ன எரர். ஃபாரை வந்து முடிக்காமல் இருக்கும் பாருங்கள், ஃபார் கரெக்டாக முடிக்கல, எல்ஸ் க்ளோஸ் பண்ணல. முடிச்சிருக்கீங்க. அந்த ஃபாருக்கு நேரம் முடிங்க, சிஸ்டமை உள்ளே கொண்டு போயிருங்க கொஞ்சம், ஒரு டேப் கீ கொடுத்து. இப்போ நல்லா இருக்கு. ஸோ எல்ஸுக்குள்ளே இந்த 2 இருக்குது, வெரி குட், சூப்பர். இனிமேல் கொஞ்சம் நேரம் கனெக்ட் பண்ணி கட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். ஜாவா சீன் போட்டிருக்கீங்க இல்லையா, ஜாவா. ஓகே, இப்போ 3 ஆர்குமெண்ட் இருக்குது. வாவ், சூப்பர். வி ஹவ் 3 வேல்யூஸ். இப்போ ஏதாவது ஒரு 100 அந்த மாதிரி ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுங்க. ஒன் வேல்யூ 0, சூப்பர். இப்போ ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஸோ இப்போ நம்ம ஆர்குமெண்ட் அனுப்புனாலும் நமக்கு ப்ராப்ளம் வரல. சாரி, வி ஹாவ் நோ வேல்யூஸ், யூ ஹாவ் நோ வேல்யூஸ், யூ ஹாவ், வி ஹாவ்னா எல்லாமே கொடுத்துருக்கோமா? சரி, ஓகே. ஸோ வி ஹாவ் நோ வேல்யூஸ், சூப்பர். இது நல்லா இருக்குல்ல? எப்படி பாருங்க, எப்படி ஆர்குமெண்ட் அனுப்புனாலும் நம்ம அதுக்கு தகுந்தாப்புல ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம். சூப்பர். ஸோ தீக்ஷிதா ஏதோ ஒரு டவுட் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், அப்போ தான் இந்த ப்ரோக்ராம் பண்ண சொன்னேன். அவங்க பண்ணாங்களான்னு தெரில. சூப்பர். இந்த இதை நீங்கள் குரூப்பில் கூட இதை பிரிண்ட் ஸ்க்ரீன் அடித்து போல்ட் ஆக்குங்களேன். இது ரொம்ப லைட்டாக இருக்குல்ல. இப்போது செட்டிங்ஸ் போங்க பார்ப்போம். செட்டிங்ஸில் அன்றைக்கி ஆகாமல் இருந்துச்சுல்ல, ஸ்டைல் கான்ஃபிகரில் எங்கேயோ போய் போல்டாக, இங்கே போல்ட் ஆக்குங்க. இங்கே வெளியில் காமனாக இருக்குல்ல, குளோபல் ஓவர், அங்கே கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்கள். சேவ் அண்ட் க்ளோஸ்லாம் போல்ட் ஆகுதா பார்ப்போம். ஆகலை. போங்க, மறுபடியும் போங்க, வேற எங்கேயோ பண்ணணும். ஆயிருக்குது, நான் மாற்றிருக்கேன், எனக்கு இது இங்க ஜாவான்னு இது பண்ணணும்னு நினைக்கிறேன் மேம். ஜாவா செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டேன். பண்ணிட்டு டிஃபால்ட் எல்லாத்துலேயும் போல்ட் ஆக்கிடணும். என்ன டிஃபால்ட்னா போல்ட் தான் கொடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாமே போல்ட் ஆக்க வேண்டியிருக்குமா? இப்போ தெரியுது மேம். தெரியுது, ஆனால் எல்லாம் வரல. போங்க, அதே ஜாவாக்கு போங்க. ஸ்ட்ரிங்கை செலக்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரிங்கு நம்பர்ஸும் போல்டாக தான் இருக்குது. அடுத்து ஸ்ட்ரிங்கு போல்டாக இல்லை, போல்டாக்குங்க.
அடுத்து கேரக்டர் போல்டாக்குங்க, ஆப்ரேட்டர் போல்டாக்குங்க, வேரியபிள்ஸையும் போல்டாக்குங்க. வேரியபிள் என்னது? ஓகே ஓகே, கமெண்ட்லாம் தேவையில்லை. சேவ் அண்ட் க்ளோஸ். ரெஜாக்ஸ் எக்ஸ்பிரஷன் அது இப்போ போல்ட் ஆயிடுச்சு ஓரளவு. அந்த ஸ்ட்ரிங்குமே போல்ட் ஆயிருக்குல்ல. சாரி வி ஹாவ் நோ வேல்யூ, இப்போல்லாம் பளிச்சுன்னு தெரியுது. ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் ஸ்க்ரீன் அடிச்சுட்டு நீங்கள் நம்ம குரூப் இருக்கு இல்லையா, அதில் போட்டுருங்க இந்த ப்ரோக்ராமு. ஆமாம், அவுட்புட்டையும் பாருங்கள். இப்போ பிரிண்ட் ஸ்க்ரீன் அடிங்க. காப்பி. சூப்பர். ஸோ நம்ம இதில் ப்ரெசன்டேஷன் போங்க. சாரி, web.whatsapp கீழே இருக்குல்ல, அதில் ஜாவா இதில் இல்லை. இல்லை, இப்போ காப்பி பண்ணீங்கல்ல, இருக்கட்டும், இப்போ பண்ண வேணாம். இதுனா நீங்கள் அட்டாச் பண்ணணும். நீங்கள் அது ரெண்டாவது பண்ணிட்டீங்க. நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த காப்பி பண்ணது அப்படியே இருக்கும். அங்கே போய் பேஸ்ட்டு கொடுத்துட்டு முடிச்சிடலாம். செலக்ட் பண்ண வேண்டாம் ஃபைலு. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ அங்கே போங்க, வாட்ஸ்அப் கீழே. அதுனா ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் அட்டாச் பண்ண தேடுறீங்க இல்லையா, இது தேட வேண்டாம். முதல்ல அவுட்புட் வேண்டாம், முதல்ல ப்ரோக்ராம். இப்போ நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டியதுல இப்படி போடாமல் நீங்கள் அங்கே காப்பி பண்ணீங்களா, முதல்ல Ctrl+C போடும்போது இங்கே வந்து பேஸ்ட் கொடுத்தா வேலை முடிஞ்சிடும். இப்போ தேடுறதுனால தேட வேண்டாம். இந்த மாதிரி எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டையும் பார்க்கணும் நம்ம. இப்போ கூட அது செய்யலாம், மறுபடியும் காப்பி பண்ணலாம். ஏற்கனவே ஏகப்பட்ட ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருப்பீங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் இன்னொரு ஃபோல்டர் மாதிரி க்ரியேட் பண்ணி போயிட்டே இருக்கும். இதுக்கு தான் நான் அதை சொன்னேன். இதை கேன்சல் பண்ணுங்க, திரும்ப அந்த ப்ரோக்ராம் போங்க. பிரிண்ட் ஸ்க்ரீன் அடிங்க, கீழே வச்சுக்கோங்களேன் கர்சரை. ஓகே, சரி போதும், ரொம்ப வேணாம். அந்த Ctrl+C அங்கே போங்க, ப்ரெசன்டேஷன் போங்க. அது கிளிக் பண்ண வேண்டாம், இதை கிளிக் பண்ண வேண்டாம். காப்பி பண்ணாலே போதும். இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இது இல்லை, இது ஏற்கனவே காப்பி ஆகி தான் இருக்கும். நீங்கள் காப்பி செலக்ட் பண்ணீங்கல்ல, அதுக்கப்புறம் நீங்கள் காப்பி பண்ணுறீங்க இல்லையா, அப்புறம் நீங்கள் போயிடணும். இங்கே போயிடணும் வாட்ஸ்அப்புக்கு. வாங்க, இங்கே Ctrl+V போடுங்க. சென்ட் பண்ணுங்க. இது ஈஸியில். அங்கே போங்க, Alt Tab கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போங்க. நான் சொல்ல பண்ணுங்க. அப்படி கமாண்ட் ப்ராம்ப்ட், Alt Tab கமாண்ட் ப்ராம்ப்ட், பிரிண்ட் ஸ்க்ரீனு கரெக்டாக அந்த சுகன்யா ஜாவா சீலேருந்து காப்பி பண்ணுங்க. மேலே இன்னும் கொஞ்சம் லெஃப்டில் வாங்க, இன்னும் லெஃப்டில் வாங்க. 2 எரர்ஸ்க்கு அப்புறம் காப்பி பண்ணுங்க. லெஃப்ட் வாங்க, ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி. கட் ஆயிராங்க கீழே வரைக்கும். ஓகே, Ctrl+C காப்பி. இதை டச் பண்ணாதீங்க, வேற எங்கேயும் போகாதீங்க, அங்கே போக வேண்டாம். நீங்கள் வாட்ஸ்அப் போங்க. பேஸ்ட். ஓ, பிரிண்ட் ஸ்க்ரீன் இல்லையா? இல்ல, அந்த இது இதாயிடுச்சு மேம். கிளிக் பண்ணிட்டு இருந்தேன்ல. ஓ, இமேஜ் வரல. அங்க செலக்ட் இல்ல, அங்க செலக்ட் ஆச்சுல மேம். இப்ப நான் இல்ல பிரிண்ட் ஸ்க்ரீன் தட்டி அதுல காப்பி பண்ணுவீங்கல்ல, இதுல நீங்க Ctrl+C பிரஸ் பண்ண தேவையில்லையா? இல்லையே மேம். பண்றீங்கல்ல, நான் வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஸ்க்ரீன் பட்டனே இருக்குது. ஓகே, அதை அடிப்பீங்களோ, பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து இங்க பேஸ்ட் கொடுத்தாலும் வரும். பிரிண்ட் ஸ்க்ரீன் கிளிப்போர்ட்ல தான் உட்காரும். வரும். ஸோ இதுனா யாருக்குனாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குவாங்க அப்படியே. ஏன்னா எல்லாரும் அட்லீஸ்ட் இதை பார்த்தாவது ஒர்க் பண்ணட்டும், ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் எல்லாரும். மற்ற ப்ரோக்ராமும் இதை மாதிரி ஷேர் பண்ணிடுங்க. சுகன்யா ஷேர் பண்ணாங்கல்ல, இவங்க பிரதோஷினியும் ஷேர் பண்ணாங்க, அதையும் கூட நம்ம இது பண்ணியிருந்துருக்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ நம்ம பார்க்கலாம்.
ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிக்கலாமா? நீங்கள் ஆஃப் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. நான் ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃப்ரீ டைமில் சும்மா ஒரு இந்த கிளாஸில் ஜேஆர்இ என்னென்ன, ஜேடிகே என்னென்ன, அதெல்லாம் ஃபியூச்சர் ஆஃப் ஜாவா, அதனுடைய ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், லோடிங்கு, லிங்கிங், இனிஷியலைசேஷன்லாம் என்ன பண்ணுதுன்னு ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட்டு அது எப்படி கன்வெர்ட் பண்ணுது, எந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் ஒவ்வொன்றும் எழுதிப்போம். அந்த இடத்துல கமெண்ட்டை வாசிங்க. முக்கியமாக அந்த கமெண்ட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஜஸ்ட்டு சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பட் இந்த ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். அது தேவையில்லை, நீங்கள் போடணும்னு தேவையில்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சிட்டா போதும். இது வந்து ஜாவானுடைய ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக இங்கே இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நம்ம டேட்டா டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா, அவருக்கு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸு, அதை பற்றி உள்ள ப்ரெசன்டேஷனு கொஞ்சம் இன்னைக்கு இந்த ஸ்கேனர் ஆப்ஜெக்டில் ரீட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே. இன்னும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருவோம், அப்போ தான் அடுத்தடுத்து வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இங்கே டேட்டா டைப்பில் பார்த்தீங்களா, நம்ம ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ ப்ரிமிட்டிவ், நான் ப்ரிமிட்டிவில் தான் இந்த ஸ்ட்ரிங்கு, அரேஸ் இதெல்லாம் கவர் ஆகும். ஸோ நம்ம ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் ஒரு 8 விதமான ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் பார்த்தோம். இதில் வந்து பூலியன் ஒரு தனி, ட்ரூ ஆர் ஃபால்ஸுன்றது ஒரு தனி வேல்யூ, ஸோ அது தனியாக வச்சுருங்க. மற்றபடி நியூமெரிக்குன்னு வர்றப்போ நமக்கு கேரக்டரும் நியூமெரிக் ரேஞ்சில் வரும், இன்டெக்ரலும் நியூமெரிக் ரேஞ்சில் வர மாதிரி. ஏன்னா கேரக்டரில் யூனிகோட் நம்பர் சிஸ்டம், கேபிட்டல் ஏக்குனா 65 அந்த மாதிரி போகும். பட் ஆஸ்கிக்கும் யூனிகோடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் 2 பைட்ஸ் யூனிகோடு வந்து, ஆஸ்கி கோடு வந்து 1 பைட், ஒன்னே ஒரு பைட் போதும், ஒரு லெட்ரு. இப்போ சுகன்யாவில் நான் எஸ்ன்னு சேவ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து 1 பைட் டேட்டா போதும். பட் பைத்தான் 3க்கு அப்புறம் அப்புறம் ஜாவாவில் எல்லாமே நமக்கு 2 பைட்ஸ் டேட்டா வேணும். அதுதான் யூனிகோட். எல்லா லாங்குவேஜும் கவர் பண்ணுறதுனால அவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படும், அதனால 2 பைட்ஸ். ஸோ கேரக்டர் தனி டேட்டா டைப்பு. நியூமெரிக்கல் இன்டெக்ரல்னு வரும்போது நமக்கு ஹோல் நம்பரும் வரும், பாயிண்ட்லையும் வரும். அப்படி ஹோல் நம்பராக வரும்போது இன்டீஜரில் வந்துடும், பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். அதே மாதிரி இன்டெக்ரலில் நம்ம பாயிண்ட் வேல்யூ வரும்போது ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக வரும், இதுலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி இருக்கும். ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை வழக்கம் போல் சியில் பிரிக்கிற மாதிரியே பிரிச்சுருப்பாங்க, ஃப்ளோட் அண்ட் டபுள்னு. சரிங்களா? சியில் வந்து ஃப்ளோட் வச்சு சில காம்ப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் உண்டு, பட் இங்கே அந்த மாதிரி இருக்காது. அது மாதிரி இன்ட்டில் வந்து சியில் வந்து 32 பிட்னா 2 பைட்ஸு, 64 பிட்னா 4 பைட்ஸ் அப்படிலாம் பார்த்தோம்ல, அப்படிலாம் இல்லை. இங்கே 4 பைட்ஸ் தான் இன்டீஜருக்கு. ஸோ இன்ட்டு வந்து இன்ட்டை விட பெருசு நீங்கள் பார்த்துருப்பீங்க சியில், லாங்கும் ஒன்று தான், லாங் இன்ட்டும் ஒன்று தான். இப்போது இன்ட் வந்து 2 பைட்ஸ்னால் லாங் வந்து எத்தனை இருக்கும், எக்ஸ்ட்ரா 2 பைட்ஸ். இப்போ டபுள் 8 பைட்ஸ்னால் லாங் டபுள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா 8 + 2, அந்த லாங்னாலே 2 பைட்ஸ் எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி கேல்குலேட் பண்ணுவாங்க ஜென்ரலாக. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இன்ட்டை விட லாங் பெருசு. சரிங்களா? இன்ட்டை விட அடுத்து ஏன்னா இது 4 பைட்ஸு, 32 பிட்டில் எப்படி 2 பைட்ஸ் டேட்டா வருது, அந்த 2 பைட்ஸ் இன்ட்டு தான் இங்கே ஷார்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அப்போ இதனுடைய ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா 32,000 சம்திங் அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ சியில் 32 பிட் கம்பைலரில் இன்ட்டுக்கு 2 பைட் மாதிரி, ஜாவாவில் வந்து அந்த 2 பைட் உள்ள டேட்டா வந்து ஷார்ட்டு, 4 பைட் உள்ளது வந்து இன்ட்டு. இது வந்து மாறாது, 64 பிட்டு அந்த மாதிரிலாம் அப்படிலாம் மாறாது, ஒரே தான். பைட் வந்து அதை விட சிறுசு. பைட்னாலே உங்களுக்கு தெரியும்ல, ஒரு சிங்கிள் பைட்டு, 1 பைட். 1 பைட். ஸோ பூலியன் அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூன்னு இருக்குது. இப்போ கார்பேஜ் கலெக்ஷன் நம்ம சீலெலாம் பார்த்தோன்னா கார்பேஜ் கலெக்ஷன் இருந்துச்சுல, இன்ட் N1 அப்படின்னா அந்த N1 பிரிண்ட் பண்ணி பார்த்தா என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம், நாட் கேரண்டீடு. அது வந்து கார்பேஜ் கலெக்ஷன் சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக இனிஷியலைஸ் ஆகுது பாருங்கள், அதான் அவங்க கொடுத்துருக்காங்க டிஃபால்ட் வேல்யூ. இதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். நான் என் வேர்ஷனில் செக் பண்ணால் கூட நான் இன்னும் அப்டேட்டடு சிஸ்டம் யூஸ் பண்ணல. நீங்கள் வந்து அட்வான்ஸ்டு வேர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால தயவுசெய்து நீங்கள் எல்லா ப்ரோக்ராமும் ரன் பண்ணி பார்த்துருங்க. அதாவது இது கரெக்டாக, ஓகே இது இப்படி தான் இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி ரன் பண்ணி பார்த்துருங்க ஃப்ரீ டைமில். ஸோ பூலியன் அப்படின்னு க்ரியேட் பண்ணிவிட்டு அதனுடைய டிஃபால்ட் வேல்யூ என்ன நம்ம பார்த்தோன்னா ஃபால்ஸ். ஸோ பூலியன் உங்களுக்கே தெரியும், 2 வேல்யூ தான். ஒன்று என்ன இருக்கும்,
0 இருக்கும், இல்லாட்டி 1 இருக்கும். இது 2க்கும் தேவை ஒரே ஒரு பைட் தான். அப்போ பூலியன்னாலே ஒரே ஒரு பிட் போதும் அது ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ட்ரூனா 1 ஸ்டோர் பண்ணும், ஃபால்ஸ்னா என்ன ஸ்டோர் பண்ணும்? 0 ஸ்டோர் பண்ணும், அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள் அந்த டேட்டா டைப்பு. அதுக்கப்புறம் கேரக்டர் வந்து யூனிகோட் சிஸ்டம் சொன்னேன் இல்லையா? ஸோ /u போட்டு 00 அந்த ரெப்ரசன்டேஷனில் இருக்கும். 2 பைட்ஸ் இருக்கும். பைட்டுக்கு 1 பைட் தான் 0. பைட்டு, ஷார்ட்டு, என்ட்டு, லாங்குன்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக இங்கே எல் இருக்கும். இது எல்லாமே அந்த ஸ்ட்ரிங் அந்த லிட்ரல் வேல்யூ சொல்லுவாங்க. டிஃபால்ட் வேல்யூ வந்து 000ன்னு இனிஷியலைஸ் ஆகும். ஸோ பைட்டுக்கு 1, ஷார்ட்டுக்கு 2 பைட்ஸு, இன்ட்டுக்கு வந்து 4 பைட்ஸ். சி மாதிரிலாம் மாறாது, ஒன்லி 4 பைட்ஸ் தான். லாங்குக்கு வந்து 8 பைட்ஸ். சரியா? இங்கே வந்து அங்கே வந்து +2, இங்கே வந்து 8 பைட்ஸ் ஜாவாவில் வந்து. அதே மாதிரி டபுளுக்கும் 8 பைட்ஸு, ஃப்ளோட்டுக்கு வந்து 4 பைட்ஸு. யார் இது? தீக்ஷிதாவா? குட் ஈவினிங். என்ன தீக்ஷிதா தூங்கியாச்சா? டயர்ட் ஆயிடுச்சு? இல்ல மேம், நெட் இதாயிடுச்சு. ஓ சரி அப்படியா? ஓகே. நான் தான் ஓகே. லேட்டா தான் ஓட்டிங்கே போட்டேன் பார்த்துட்டு. அப்படியா? கனெக்ட் ஆகல. ஓட்டே லேட்டா போட்டியா? ஓகே, கட்சி ஓட்டு வந்தா வேகமா போய் போட்டுரு. ஓகே, நாங்கள் டேட்டா டைப் தான் பார்க்க. இப்போதைக்கு அந்த ஒரு ப்ரோக்ராம் எனக்கு அனுப்புனாங்களா சுகன்யா குரூப்பில், ஆமா மேம். அதுதான் இப்போ பார்த்துட்டு இருந்தோம். அது பாருங்க, உங்களுக்கு புரியும். டவுட்னா கேளுங்க, நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு தான் எனக்கு ப்ரைவேட்டில் போட்டால் என்னன்னு தெரில. ஏன் ப்ரைவேட்டில் போட்டால் வரமாட்டேங்குது? ஆக்சுவலாக ப்ரைவேட்டில் உங்கள் இமெயில் ஐடியெலாம் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்புனா எனக்கு ப்ளே ஆகுது. வேறு ஒரு மெயில் ஐடியிலேருந்து நான் போட்டேன், எனக்கு கீழே இருக்குது அந்த லிங்க். அந்த மேலே உள்ளதை கிளிக் பண்ணக்கூடாது, கீழே இருந்துச்சு. அதை கிளிக் பண்ணால் எனக்கு ஓப்பன் ஆச்சு. உங்கள் யாருக்குமே ஓப்பன் ஆகலையா? நான் இப்போ அன்லிஸ்டட் மாதிரி போட்டு உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் நம்ம ஆப் டெவலப் பண்ண போகிறோம். அப்படி பண்ணியாச்சுன்னா நம்ம க்ளவுட் இது மாதிரி எல்லாம் மூவ் பண்ணி எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவேன் நான். அது வரைக்கும் இப்போதைக்கு இருக்கட்டும் சொல்லியிருக்காங்க சார். ஓகேயா? அதனால் நீங்கள் வேணா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அதாவது நான் அந்த ஷெட்யூல் பண்ணுறது வந்து அந்த அப்போ தான் அப்லோட் பண்ணியிருக்கேனா, அதனால அவங்க வந்து அந்த டைம் இருக்குதோ என்னன்னு தெரியல, என்ன காரணம் தெரியல. சுந்தரிக்கு தெரியுமா? ப்ரைவேட் வீடியோவில் நான் இமெயில் ஆட் பண்ணிட்டேன், அவங்களுக்கு ஷேர் பண்ணப்போ ஓப்பன் பண்ண முடியாமல் இருந்தது. ஏன்னு தெரியுமா? ஆனால் எனக்கு ஓப்பன் ஆச்சு. நான் ஒரு மெயில் ஐடி போட்டு பார்த்தேன், எனக்கு வரதான் செஞ்சது. சரி, இப்போதைக்கு பிள்ளைங்க பார்க்கட்டுன்றக்கா பப்ளிக் மாற்றினேன். இப்போ ப்ரைவேட் போட்டு விடணும் மாற்றி, ஏன்னா அதில் பாஸ்வேர்ட்லாம் சொல்லி வச்சிருக்கு. ஓகே ஓகே. அன்லிஸ்டட்ல கொடுத்துட்டு பிரைவேட். அந்த கோட்ல இன்புட்டே வாங்கலை மேம். எந்த கோட்ல? ஆமா, நீங்க வாட்ஸ்அப் அது புரியுது, ஆனா அதுல இன்புட் எங்க வாங்குறோம்? கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் ரன் பண்ணும்போது பாஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, 78. அப்புறம் ஒரு சம்திங் ஒரு வேல்யூ, ஒரு 3 வேல்யூ பாஸ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் இதில் 78 மட்டும் பாஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரே ஒரு வேல்யூ பாஸ் பண்ணியிருப்பாங்க. தேர்ட் டைம் ரன் பண்ணும்போது ஒன்றுமே பாஸ் பண்ணியிருக்க மாட்டேன். கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் மறந்துச்சோ 4 நாள் லீவுன்னு. நான் தீக்ஷிதா நான் சொன்னேன் 1 hour கிளாஸ் அப்படிலாம் வேண்டாம், ஒரு கான்செப்ட் பார்த்துட்டு நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம், அப்படின்னா தோணாமல் போயிட்டே இருக்கும் கிளாஸ், அப்படி சொன்னேன் நான். இப்போது ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் பற்றி பார்க்குறோன்னா இன்றைக்கி பார்த்துட்டு நான் ஒர்க் கொடுத்துட்டு கட் பண்ணிடுறேன்னு சொன்னேன். உங்களுக்கு காலேஜ் ஒர்க்கும் பாதிக்காதுல்ல. நம்ம 1 hour உட்காரணும்னு உட்கார வேண்டாம். நம்ம இன்னைக்கு கான்செப்ட் பார்த்தாச்சா, ஆனால் நீங்கள் போட்டு பார்த்துடணும். எனக்கு அந்த குரூப்லேயே ஷேர் பண்ணுங்கள், யார் யார் இப்போ சிலது பார்த்தா புரியும், சிலது கன்ஃபியூஸாக இருக்கா, அது மட்டும் போட்டு பார்த்துடலாம். டவுட்னா நீங்கள் பார்த்துக்கலாம், ஒருத்தர் ப்ரோக்ராம் மட்டும் பார்த்துக்கலாம். சரியா? ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஓகே, நீ ட்ரை பண்ணு தீக்ஷிதா, உனக்கு முடியும், நீ ட்ரை பண்ணு அது ரன் பண்ணுறதுக்கு. கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டில் நான் இன்றைக்கி என்ன சொன்னேன் ஞாபகா? ஒன்றை வச்சு தான் அந்த ஹோம்ஒர்க்கே ஜென்ரேட் ஆச்சு. நான் தான் சுகன்யா சொன்னேன், ஏதோ கேட்டதுக்கு தான் அந்த ஹோம்ஒர்க் கொடுத்தோம். அதாவது
ஆர்குமெண்ட் எத்தனை கொடுத்தாலும் அத்தனை இதுவும் எத்தனை ஆர்குமெண்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ எல்லாம் எனக்கு பிரிண்ட் ஆகும். எரரே வரக்கூடாது. ஆர்குமெண்ட் அனுப்பாடி கூட எரர் வரக்கூடாது. இப்போ அதுக்கு தான் அந்த ப்ரோக்ராம் எழுதணும். அதெல்லாம் ஆர்குமெண்ட் லென்த் வச்சு செக் பண்ணுறோம். அது ஆர்குமெண்ட்டுன்னு கொடுக்காம தீக்ஷிதா வந்து அவங்க சுகன்யா வந்து அவங்க வேல்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம் மேம். அந்த பர்டிகுலர் இதில் ஸ்ட்ரிங் ஆஃப் வேல்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், பார்த்தீங்களா? ஸ்ட்ரிங் ஆஃப் வேல். வெரி குட். அதே தான் ஜாவா கிளாஸ். இன்னொரு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, அதுலேயே உங்களை சேர்த்துருக்கலாம். பட் இந்த மாதிரி அதை அனுப்ப முடியாதுன்னா தனியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும். இன்னொரு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, அதில் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் வேறு ரியாக்ட் ஜேஸ் அதெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதான் உங்களை ஜாவா மட்டும் தனியாக வச்சுருப்போம்னு நினச்சேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து வேரிய வேல்னு கொடுத்துருக்காங்க, ஆர்ட்ஸ்ன்னு கொடுக்காம. நம்ம இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து டேட்டா டைப் பக்கத்துலையும் போடலாம், இந்த பக்கமும் போடலாம் ஆக்சுவலாக. ஆமாம். ஸோ வேல் டாட் லென்த் வந்து முதல்ல ஈக்குவல் டு 0 செக் பண்ணியிருக்காங்க. 1 இருந்ததுன்னா ஈக்குவல் டு 1 செக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 1 இருந்ததுன்னா ஒன்லேயே ஒரு வேல்யூ வரணும். ஸோ எஸ் சேர்க்காம ஒன்லி 1 வேல்யூ, அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 1க்கு மேலே இருந்ததுன்னா எவ்வளோ 2 3 4 5 எதெல்லாம் வேணாலும் இருக்கலாம். அதனால் வேல்யூஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இந்த வேல்யூஸை வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணுறதுக்கு இது ஒரு அரே தான். ஸோ ஐட்ரேட் பண்ணுறதுக்கு வழக்கம் போல் ஃபார் லூப் எதை வச்சு, இதனுடைய லென்த் வச்சு. ஸோ அரே இண்டெக்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. ஸோ 0லேருந்து லென்த் வரைக்கும் i++1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு. அப்போது அந்த வேல் ஆஃப் 0 அப்படின்னு வரணும். அடுத்து வேல் ஆஃப் 1 வேல் ஆஃப் 2ன்னு வரணுமா? ஸோ இங்கே ஒரு கன்கார்டினேஷன் பண்ணிட்டோம் ஐயோட வேல்யூவோட. ப்ளஸ் வேல் ஆஃப் ஐன்னு இங்கே கொடுத்துட்டோம்னா வேல் ஆஃப் 0ல் 78, வேல் ஆஃப் 1ல் அடுத்து அவங்க கொடுத்த நம்பர் அந்த மாதிரி வந்துடும். எத்தனை வேல்யூ இருக்கோ 5 வேல்யூஸ் கொடுத்தாலும் 5 டைம்ஸ் இது ரொட்டேட் ஆகும். 7னா 7 டைம்ஸ் ரொட்டேட் ஆகும். சப்போஸ் ஒன்றுமே கொடுக்கலன்னா இதுவும் ஃபால்ஸ் ஆகிடும், ஏன்னா லென்த் வந்து 0வாக இருக்கும். கிரேட்டர் தேன் 1 இதுவும் ஃபால்ஸ் ஆகிடும். அப்போ எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துட்டு சாரி வி ஹாவ் நோ வேல்யூ அப்படின்னு வரும். நீங்கள் வந்து ஆர்குமெண்ட்டுன்னு போடுங்க. அவங்க வேல்யூன்னு போட்டுட்டாங்க, நான் ஆர்குமெண்ட்டுன்னு போட்டு பண்ண சொன்னேன். ஓகே மேம். ஸோ அவங்க வேல் கொடுத்ததுனால வேல்யூ வச்சே நான் கண்டினியூ பண்ண சொல்லிட்டேன். ஸோ அப்போ 78 45 89 கரெக்டாக ரீட் ஆகிருக்கு. ஸோ இதை வச்சே எங்களுக்கு இஃப் ஃபார் வைல் டூவல் எல்லாம் எழுத சொல்லுவாங்க. ப்ரோக்ராம் தரவாக ஆனதுக்கப்புறம் அடுத்தது எப்படி இன்புட் ரேட் பண்ணுறதுன்னு எடுத்துகிட்டு போவாங்க. ஓகே, பிரதோஷினி மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஜாயின் பண்ண முடியாது இன்னைக்கு அப்படின்னு. ஓகே, டயர்டாக இருப்பாங்க திருப்பதி போயிட்டு வந்து. ஓகே சரி, இப்போ என்ன பார்த்துட்டு இருந்தோம்? டேட்டா டைப் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சாரி. ஸோ டேட்டா டைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்த 8 ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பு. ஸோ C++, இதிலலாம் கொஞ்சம் மாற்றம் இருந்தது. அதை தான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஏன்னா அங்கே 32 பிட்டு 64 பிட்டு லாங்னா இன்ட்டை விட பெருசு, ஒரு 2 பைட்ஸ் லாங்காக இருக்கும். இதே இது லாங் டபுள்னா நமக்கு 8+2 10 பைட்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம் இல்லையா? அது மாதிரி தான் இங்கேயும். ஆனால் இங்கே வந்து இன்ட்டுக்கு சேம் தான், சும்மா 2 பைட்ஸ் 4 பைட்ஸ்லாம் கிடையாது, ஒன்லி 4 பைட்ஸ் தான். அதை விட 32 பிட் இன்ட்டுக்கு 2 பைட்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி இங்கே 32 பிட் இன்ட்டுன்னா ஷார்ட்டுன்னு பேர் வச்சுட்டாங்க. ஸோ 32 பிட்டு அப்பெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது, ஒன்லி ஷார்ட்டு இன்ட்டுனா 4 பைட்ஸு, ஷார்ட்டுனா 2 பைட்ஸ். அந்த ரேஞ்ச் வந்து 32,000 32,768 67 டு மைனஸில் வந்து 32,768 வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்த ரேஞ்ச் ஷார்ட்டில். பைட்னா உங்களுக்கு தெரியும்ல, 8 பிட்டு சேர்ந்தது ஒரு பைட்டு. அப்போ ஒரு பைட் டேட்டா, அதான் பைட்டு. உங்களுக்கு வேணும்னா என்ன டேட்டா டைப்பில் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். சி மாதிரியே தான், பாயிண்ட் வச்சு வந்துட்டால் ஃப்ளோட் அண்ட் டபுள். இதுக்கு 4 பைட்ஸு, டபுளுக்கு 8 பைட்ஸ். இதெல்லாம் டிஃபால்ட் வேல்யூ, கார்பேஜ் கலெக்ஷன் இருக்காதீங்க. ஸோ டிஃபால்ட் வேல்யூ தான் இருக்கும். லாங்னா எல்லுன்னு டினோட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து எஃப்னு இருக்கும் ஃப்ளோட்டுக்கு, டபுளுக்கு வந்து டின்னு இருக்குது. சியில் வந்து நம்ம போடவே மாட்டோம், போடாட்டி டபுள் மாதிரி. அது மாதிரி இங்கே வந்து பூலியன் சேவ் பண்ணுறதுக்கு 0வா 1ன்ற விஷயம் போதும், ட்ரூவா ஃபால்ஸான்னு டினோட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரே ஒரு பிட் போதும், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இது நான் இந்த சார்ட் காட்டினேன், ப்ரிமிட்டிவ் நான் ப்ரிமிட்டிவ் இன்டெக்ரலில் எதெல்லாம் வருது, ஹோல் நம்பர் பாயிண்ட் வேல்யூ இப்படிலாம் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு.
நம்ம C++ல ஆஸ்கி வேல்யூ யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஹார்ட்வேரை பேஸ் பண்ணி பண்ணுறதுனால இங்கிலீஷ் லாங்குவேஜ் போதுங்க. பட் இது வந்து பிஸ்னஸ் பேக்கேஜ் அப்படின்றதுனால நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் பத்தாது. மற்ற எல்லா லாங்குவேஜும் சப்போர்ட் பண்ணி ஆகணும். அதனால யூனிகோட் நம்பர் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூனிகோட் படி அங்கே டிஃபால்ட் வேல்யூ /U00 அப்படின்னு இருக்கும். 2 பைட்ஸ் டேட்டா யூனிகோடுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 பைட் டேட்டா வேணும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ரேஞ்சு. இந்த ரேஞ்சு தான் நான் உங்களுக்கு Cல சொல்லி கொடுத்துருப்பேன் இன்ட்டுக்கு. ஸோ ஒரு 1 லிட்டர் பாட்டிலில் எவ்வளோ ஸ்டோர் பண்ணிக்கலாம்? 1 லிட்டர் தண்ணி தான் ஸ்டோர் பண்ண முடியும். 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் 2 லிட்டர் தண்ணி 1 லிட்டர் பாட்டிலில் நம்ம அடைக்க முடியாது. அதே மாதிரி தான் ஷார்ட்டை வச்சு நீங்கள் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா 2 பைட்ஸ் டேட்டா அப்படின்றது இந்த ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் தான். நீங்கள் 2 பைட்ஸ்னா கிட்டத்தட்ட எத்தனை பிட்டு? 16 பிட் வரும். அந்த 16 பிட்ல நீங்கள் கொடுத்துருக்க வேல்யூ பாசிட்டிவா நெகட்டிவா நோட் பண்ணணும். நீங்கள் கொடுத்துருக்க வேல்யூ 0 1 கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். 16 பிட்ல இது எல்லாமே செய்யணும். சைன் பிட்டு டேட்டா பிட்டு எல்லாமே கவர் பண்ணணும். அதனால இந்த ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸை மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். இதுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது ஸ்டோர் ஆகாது. கிளாக் மாதிரி ரொட்டேட் ஆகி அந்த வேல்யூ எடுக்கும். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஜாவாவில் எது மாதிரி ஒர்க் ஆகுது. நான் இப்போ தான் சுகன்யாட்ட சொன்னேன். அதாவது நான் வந்து ஜாவா ஓல்டர் வெர்ஷன் போட்டு வச்சுருக்கேன் 8. அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணவே இல்லை. இருக்கட்டுமேன்னு வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து 21 24 அப்படி அட்வான்ஸ்ட் 18 அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட அட்வான்ஸ் பக்கத்தில். அப்போது அந்த வெர்ஷனில் இப்போ நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதில் போட்டு பார்த்தா தான் என்ன அப்டேட் ஆகுது, எது ரன் ஆகலை, அதெல்லாம் வரும் ஜாவாவில் எப்பயுமே. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏன் ரன் ஆகலை? பிரதோஷினிக்கு பார்த்தீங்களா அந்த ஆன்சர் வரல. கரெக்டாக இருந்துச்சு ப்ரோக்ராம், ஆனால் ஆன்சர் வரல. டைப் காஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் தான் ஆன்சர் வந்தது. அதனால் ஜாவாவில் மட்டும் நீங்கள் ப்ரோக்ராம் வந்து மாற்றி யாராவது ரன் பண்ணி ஆன்சர் வந்தோடனே ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டு விட்ருங்க. கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் மாற்றி போட்டுருங்க. நீங்கள் எல்லோரும் சேவ் பண்ணிக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் சாட்டர்டே சண்டே கண்டினியூஸ் அந்த லீவ் வரும் இல்லையா, மிலாடி நபி இதெல்லாம் லீவ் வரும்போது நீங்கள் அன்னைக்கு உட்காந்து இதெல்லாம் கோத்ரூ பண்ணிடலாம். ஓகே, அதனால் யாருனாலும் ஷேர் பண்ணுங்கள். தீக்ஷிதா இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் போட்டிருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணாலும் பண்ணுங்கள். ஓகே ஓகே. இப்போ தீக்ஷிதா வந்து இப்போது ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ரோக்ராம் போட்டிங்க, அவுட்புட் போட்டிங்க. இப்போ சுகன்யாவும் அதே பண்ணியிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது ப்ரோக்ராமு. உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தால் போடலாம். பட் சேமாக தான் இருக்குது. ஆல்ரெடி போட்டாங்க யாராவது அப்படின்னா தேவையில்லை, போட வேண்டியதில்லை. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் தெரியாமல் போடுறது ஓகே. ஏற்கனவே இருக்குது. இப்போ அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ்க்கு இப்போ தக்ஷின் போட்டிருக்கான், இப்போ பிரதோஷினி ஏற்கனவே போட்டாங்க அப்படின்னா எல்லோரும் போட வேணாம். அந்த ரேண்டமாக வந்தால் போதும். மேக்ஸிமம் 1 2 டூப்ளிகேட் பரவாயில்ல. இல்லை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணியிருக்கேன் மேம், இன்புட் வாங்கும்போதே நான் செக் பண்ணி இந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் போடுங்க. அதை பார்த்துக்குவாங்க மற்றவங்க. ஓகே, அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா இரிட்டேட்டாக இருக்காது நமக்கு. அதனால் ஸ்கிப் பண்ணிடுவோம். நிறைய ஒரே மாதிரி வருதுன்ட்டு வேறு நல்ல ப்ரோக்ராமை கூட ஸ்கிப் பண்ணிடுவோம். அதுக்காக தான். ஸோ 8 பைட்ஸ் ரேஞ்சில் நீங்கள் இதெல்லாம் வாசிக்கோங்க. ஸோ எத்தனை டிஜிட்ஸு வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன மாதிரி இருக்குது அதெல்லாம் எழுதியிருப்பாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூஸ் சிம்பிளாக ஆஸ்கி, அதாவது ஆஸ்கி வேல்யூவும் போட்டிருக்கோம் இல்லையா. இந்த இடத்துல ஆஸ்கி வேல்யூ தான் யூனிகோடில் இருக்கும். ஆக்சுவலாக ஜாவா வந்து யூனிகோட் தான் ஃபாலோ பண்ணுது. இதுதான் அந்த 8 wrapper கிளாஸ். நான் சொன்னல 8மே ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் தான். அது கிளாஸ் கிடையாது. ஆனால் ஜாவாக்கு தேவை கிளாஸ் கான்செப்ட் தான் எல்லாம் தேவை. அப்போது அந்த இன்ட்ன்ற ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கு இன்டீஜர்னு இருக்குது. ஃப்ளோட்டுன்ற ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கு ஃப்ளோட்டுன்னு இருக்குது. இது கேபிட்டல் லெட்டர் இருக்கும். அது மாதிரி டபுள், ஷார்ட்டு, லாங்கு, பைட்டு இந்த மாதிரி ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் நம்ம வேறு என்னெல்லாம் இருக்குது நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன்ல டாக்குமெண்ட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். ஜாவானுடைய ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எப்படி எழுதணும்னு. ஒரு மெயினுக்குள்ளே தான் எல்லா ப்ரோக்ராம் எழுதுகிற மாதிரி நம்ம எழுதணும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், மெயின் ஃபங்க்ஷனை கூட ஒரு கிளாஸுக்குள்ளே தான் நம்ம எழுத முடியும் ஜாவாவில். எப்படி சேவ் பண்ணணும்னா, எந்த கிளாஸில் மெயின் ஃபங்க்ஷன் இருக்குதோ அந்த கிளாஸ் நேம் .ஜாவான்னு நம்ம சேவ் பண்ணிக்கணும். அப்போ தான் சேவ் ஆகும். ஸோ எடிட்டருக்கு போய் நீங்கள் .ஜாவான்னு சேவ் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணணும் உங்கள் கோடை. எப்படி கம்பைல் பண்ணுறது? ஜாவா சீன் போட்டு கம்ப்ளீட் எக்ஸ்டென்ஷனோட .ஜாவா போட்டு நீங்கள் கம்பைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாஸ் ஃபைல் க்ரியேட் ஆகிடும். அந்த கிளாஸ் ஃபைலில் தான் அவங்க யூனிவர்ஸில் அந்த ரைட் ஒன்ஸ் ரன் எனிவருக்கு டிசைன் பண்ண அந்த பைட் கோடு இருக்கும். அந்த .கிளாஸ் ஃபைலை
நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். எந்த ஒரு எந்த ஒரு ஜாவா வர்ச்சுவல் மிஷின்ஸ்லையும் நீங்கள் ரன் பண்ணலாம். அதுதான் பியூட்டியே. அப்போ டாட் கிளாஸ் மட்டும் இருந்தால் போதும், எங்கே வேணாலும் ரன் ஆகும் உங்கள் ப்ரோக்ராம் வந்து. வித்தவுட் எனி பிளாட்ஃபார்ம் சேஞ்சு, ஆர்குமெண்ட், ஹார்ட்வேரு சேஞ்ச் எதுவுமே தேவையில்லை, அப்படியே ரன் ஆகும். ஜேவிஎம் மட்டும் இருந்தால் போதும். அந்த பர்டிகுலர் கான்ஃபிகரேஷனுக்குரிய, அந்த ஓஎஸ்க்குரிய, ஹார்ட்வேருக்குரிய ஜேவிஎம் இருந்தால், சப்போர்ட்டட் ஜேவிஎம் இருந்தால் போதும், உங்களோட கிளாஸ் ஃபைல் ரன் ஆகும். ஸோ கிளாஸ் ஃபைல் எப்படி ரன் பண்ணணும்? ஜாவான்னு கொடுத்துட்டு உங்களோட கிளாஸ் நேமை மட்டும்தான் நீங்கள் போடணும், டாட் கிளாஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ பண்ணிங்கன்னா உங்கள் அவுட்புட் வந்துடும். ஸோ இதை தான் இந்த ஸ்லைடில் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள், எல்லா வேல்யூவும் ஸ்டோர் பண்ணி பார்த்துருக்கோம். இதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுள், பைட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். பைட்டு கூட வேல்யூ போட்டு பாருங்கள் என்ன ஆகுதுன்னு. கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராமில் பைட்டு ஷார்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்து நீங்கள் அதை ரீப்ரிண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து. ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஃப்ளோட்டுக்கும் டபுளுக்கும், சரியா, டேட்டா டைப்பில். ஃப்ளோட்டுக்கும் டபுளுக்கும் என்ன மாதிரி வித்தியாசம் இருக்குது அப்படின்றது இது பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து நிறைய அக்யூரசி வேணுன்னா டபுள் தான் போயிடுவாங்க. ஜென்ரலாகவே பாயிண்ட்டுன்னு வந்துட்டாலே டபுள் போயிடுவாங்க. இந்த ஃப்ளோட்டில் வந்து சிங்கிள் ப்ரிசிஷனால் சில ப்ராப்ளங்கள் வரும் அப்படின்றதுனால டபுளே போயிடுவாங்க ஜென்ரலாக. அதனால் எப்பயுமே நாங்களே பாயிண்ட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னாலே டபுள் தான் எடுத்துருக்கோம். அந்த மாதிரி தான் போயிடுவோம். ஃப்ளோட்டு வந்து யூஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த ஒரு சில இதில் இஃப் கண்டிஷன்ஸ்லாம் செக் பண்ணும்போது சில வேல்யூலாம் ஈக்குவலாக இருந்தால் கூட நாட் ஈக்குவல் தான் வரும் ஃப்ளோட்டில் வந்து. அதுக்கு ஒரு பெரிய இதே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் நம்ம ஃப்ளோட்டை வந்து அவாய்ட் பண்ணி டபுள் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது எப்பயுமே. ஓகே, டைப் காஸ்டிங் வந்து 2 விதமான காஸ்டிங் இருக்குது. ஒரு டேட்டா டைப்பை எக்ஸ்பிளிசிட்டாக மாற்றுறது. இப்போ இன்ட் n1 ஈக்குவல் டு 100 இருக்குது. நான் ஃப்ளோட்டில் ஸ்டோர் பண்ணணுன்னா அந்த n1 நான் மாற்றிக்கலாம். பாருங்கள், இன்ட் n1 ஈக்குவல் டு 100ன்னு இருக்குது. இப்போது நான் ஃப்ளோட் f1 ஃப்ளோட்டில் ஸ்டோர் பண்ணுறேன். இதை வந்து நான் n1 ஸ்டோர் பண்ணுறேன். இங்கே எனக்கு பெருசாக டேட்டா லாஸ் இருக்காது. ஏன்? இப்போ நான் என் 100ன்றது எனக்கு எப்படி ஸ்டோர் ஆகும்? 100 + 00 அப்படி ஸ்டோர் ஆகிடும். எனக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இது பேர் என்ன அப்படின்னா, இது பேர் வந்து வைடனிங் கன்வர்ஷன். எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த டேட்டா லாஸும் இல்லாமல் நீங்கள் வந்து போயிடலாம். ஸோ வந்து இது வைடனிங் டேட்டா டைப் காஸ்டிங். ஸோ வைடனிங் கன்வர்ஷனில் வந்துடும். ஸோ இது ப்ராப்ளம் இல்லை. இதே கேஸில் நீங்கள் ஃப்ளோட் pi ஈக்குவல் டு 3.14159 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் இன்ட் p ஈக்குவல் டு pi கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து டேட்டா லாஸ் இருக்கும். ஏன்? இப்போது ஹோல் நம்பர் 3 மட்டும் தான் நான் ஸ்டோர் பண்ண முடியும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஸ்டோர் பண்ண முடியாது இன்டீஜரில். அப்போ இதை வந்து ஜாவா வந்து இதை என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து நேரோயிங் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. நேரோயிங் கன்வர்ஷன். அப்போ இங்கே வந்து எக்ஸ்பிளிசிட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை எனக்கு நான் வேணும் தான் பண்ணுறேன், எனக்கு வந்து மாற்று அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக கன்வெர்ட் பண்ணுவீங்க. இன்ட்டை மாற்றி கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது. இதுதான் வந்து டைப் காஸ்டிங்கில் வரும். இது பேர் தான் வந்து டைப் காஸ்டிங். முக்கியமான கான்செப்ட் இதுவும். ஸோ இந்த டைப் காஸ்டிங் சில இடங்களில் கட்டாயம் பண்ண சொல்லும். எக்ஸாம்பிள், நான் பைட் b அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போது b ஈக்குவல் டு ஒரு இன்டீஜர் 50 டிவைடட் பை 2 அந்த மாதிரி, இல்லை n வேல்யூ ஏதோ ஒரு வேல்யூ வாங்கி அந்த வேல்யூ இப்போ b1 b2 இருக்குது. சம்டைம்ஸ் சொல்கிறேன், கரெக்டாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ b1 b2 டிவைட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னாலும் எனக்கு சம்டைம் ரன் ஆகாது, கரெக்டாக இருந்தால் கூட. ஏன்னா டேட்டா லாஸ் ஆகிற மாதிரி அது ஃபீல் பண்ணும். அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது இதில் அப்படின்னு நினச்சதுன்னா இதில் வந்து கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் டிவைடுக்கு பதிலாக, அப்போ பெருசாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அது நினச்சதுன்னா ரோபாஸ்ட்டாக இருக்கும் ஜாவா வந்து. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சேஃப்டிக்காக நான் பைட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ டேட்டா லாஸை நம்ம ஒத்துக்கிற மாதிரி, அவங்க பக்கம் எந்த ஃபால்ட்டும் கிடையாது. ஸோ நான் பைட்டாக கன்வெர்ட் பண்ணி தான் நான் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்றத நம்ம ஒத்துக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கரெக்டாகவே இதை சும்மா பார்க்கும்போது கரெக்டு தானே, b2 மல்டிப்ளை பை 2 பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஜாவா வந்து சம்டைம் இதெல்லாம் அலோவ் பண்ணாது. நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக கன்வெர்ட் பண்ண வேண்டியிருக்கும்.
ஸோ இப்போ நான் சொன்ன கான்செப்ட் தான் இந்த ப்ரெசன்டேஷனில் இருக்குது. சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அந்த டைப் காஸ்டிங் தான் இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம சொல்லியிருக்கோம். என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். எனக்கே ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஓகே, அதான் சொல்கிறோம். டைப் காஸ்டிங் இஸ் when you assign a value of one primitive data type to another. ஸோ என்றைக்குமே வைடனிங் கன்வர்ஷன் பெரிய இதுக்கு போயிட்டே இருந்தால் ப்ராப்ளமே கிடையாது. பைட்டு ஷார்ட் ஆகலாம், ஷார்ட்டு கேர் ஆகலாம். கேரக்டருக்குமே உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 பைட்ஸ் தானே, அதனால் அது போக யூனிகோடு ஆஸ்கி கோடு எல்லாமே வேல்யூ தான். சரிங்களா? 65 ஏன்றது 65 தான் இருக்கும். ஸோ அதனால தான் நியூமெரிக்கில் கொண்டு வராங்க அதை. ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்குரிய கேரக்டர்ஸ் வரப்போகுது, அவ்வளோதான். அது மாதிரி இன்ட்டாக மாறலாம். ஏன்னா இன்ட்டு 4 பைட்ஸு. அப்புறம் லாங்காக மாறலாம் 8 பைட்ஸு. ஃப்ளோட்டு இது வந்து பாயிண்டில் எனக்கு மாறும். ஸோ பாயிண்டில் மாறும்போது எனக்கு ப்ராப்ளம் இருக்காது. பட் இது கூட டவுட்டு தான் இந்த இடம். ஆனால் பாயிண்ட்டை ட்ரங்கேட் பண்ணும்போது ப்ராப்ளம் வரும். இங்கிட்ட ரிவர்ஸ் ஆர்டரில் பண்ணும்போது நேரோயிங் கன்வர்ஷனில் வந்துடும். ஏன்னா டபுள் ஃப்ளோட்டாக மாறுது, ஃப்ளோட்டு லாங்காக மாறும்போது ட்ரங்கேஷன் நடந்தால் தான் மாற முடியும். அப்போ ட்ரங்கேஷனுக்கு பெர்மிஷன் வேணும். அப்போ நான் மேனுவலாக பண்ணணும். ஸோ வைடனிங் கன்வர்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். பட் நேரோயிங் கன்வர்ஷன் நம்ம தான் பண்ணணும். அதை கட்டாயம் பண்ணவும் சொல்லும் ஜாவா வந்து, இல்லாட்டி ரன் ஆகாது. என்னப்பா? ஆமாம், ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் தானே நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபுல்லாகவே. இல்லை நீங்கள் ஆமாம் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம யூசர் டிஃபைன் டேட்டா டைப்னா கிளாஸ் தான். கிளாஸை வந்து நம்ம டைப் காஸ்டிங்கில் அப்காஸ்டிங் சொல்லுவாங்க. அது கான்செப்ட் இனிமேல் தான் வரும். அப்காஸ்ட் பண்ணுவாங்க. அது நான் வரும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். டவுன் காஸ்டிங்லாம் இருக்குது, ஆனால் அப்காஸ்ட் பண்ணுவாங்க பேரண்ட் கிளாஸ்லாம் அப்பெல்லாம் வரும்போது. சரியா? அப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு கிளாஸ்னுடையும் ஒரு பேரண்ட் கிளாஸை ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம பண்ணிக்கலாம் சைல்டு கிளாஸை. அது கிட்டத்தட்ட டைப் காஸ்டிங் மாதிரி தான். நீங்கள் கேட்கும்போது அது ஞாபகம் வருது எனக்கு. ஓகே, ஸோ வந்து இது வந்து வைடனிங் கன்வர்ஷன். வைடனிங் கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டீஜரை நான் டபுளில் கொண்டு போய் போட்டிருக்கேன். எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது. ஏன்னா 100 மில்லி லிட்டர் வாட்டர் பாட்டிலில் இருக்கக்கூடிய ஜூஸை 1 லிட்டர் பாட்டிலில் கொண்டு போய் நான் ஊற்றுறேன். ஸோ எந்த டேட்டா லாஸும் கிடையாது. அப்படியே போயிருக்கும். இடம் நல்ல தாராளமாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ எனக்கு டேட்டா லாஸே ஆகாது. பட் நேரோயிங் கன்வர்ஷன் அப்படி கிடையாது. ஸோ நான் சொன்ன மாதிரி தான், டபுள்ற வேல்யூவை நீங்கள் இன்ட்டில் கொண்டு போய் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரங்கேஷன் அப்படின்ற விஷயம் இங்கே நடந்தால் ஆகணும். அப்போ தான் ஸ்டோர் பண்ண முடியும். அது மாதிரி பெரிய நம்பர்ஸ் இருந்தால் அதெல்லாம் நான் சொன்ன மாதிரி அந்த மாடுலோ டிவிஷன் நடந்து எப்படி கிளாக்கில் திரும்ப சுற்றுனீங்கன்னா அந்த சர்க்கிள் ஆகுமோ, அந்த மாதிரி சில ப்ராசஸ் எல்லாம் இன்பில்ட்னாவே ஒவ்வொரு கம்பைலருக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே அந்தந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். அப்போ அதை ஒத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி நேரோயிங் கன்வர்ஷனில் நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக போட்டுருக்கணும். இன்ட் அப்படின்னு போட்டுட்டு பார்த்தோன்னா டேட்டா லாஸ் இங்கே இருக்குது. அதனால நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம பண்ணுறோம். ஸோ இப்படிலாம் கன்வெர்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள் என்ன எழுதியிருக்கோம். ஒரு இன்ட் டேட்டா டைப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரிங் அப்படின்றது டேட்டா டைப் கிடையாது. இது வந்து ஒரு கிளாஸ். இப்போ இன்ட்ன்றது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், இதனுடைய கிளாஸ் இன்டீஜர், அது வேறு. ஸ்ட்ரிங்குன்றது உங்களுக்கு வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் கிடையாது. இது வந்து ஒரு கிளாஸு. முதல்ல மெயினுக்குள்ளே எழுதுனீங்களா அது மாதிரி ஒரு கிளாஸ். பட் இன்ட்டு ஃப்ளோட்டு டபுள்லாம் ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். அப்போ இந்த ஸ்ட்ரிங்குன்ற கிளாஸ்ன்னு வந்துட்டாலே உள்ளே என்ன இருக்கும்? ஃபங்க்ஷன் இருக்குமா? அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம் நீங்கள் வந்து. அதுக்கு தான் ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப். பாருங்கள், அந்த கிளாஸ் நேம் வச்சு வேல்யூ ஆஃப்னு கால் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேல்யூ ஆஃப்ன்றது ஒரு ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன். அதனால தான் கிளாஸ் நேம் வச்சு பண்ணியிருக்கோம். அதில் நம்ம என்ன அனுப்பியிருக்கோம் பாருங்கள், நம்மன்ற அந்த இன்டீஜர் வேல்யூவை அனுப்பிட்டோன்னா இது வந்து எனக்கு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகி இங்கே ஸ்டோர் ஆகிடும் டேட்டாவில் 10ன்னு. ஆனால் என்னென்னா இது நம்பராக இருக்கும். நீங்கள் வந்து கேல்குலேஷன்ஸில் இதிலலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டாக இருக்கும். இது வந்து கேல்குலேஷன்ஸில் யூஸ் ஆகாது. அது அவங்க அந்த மாதிரி எழுதியிருக்காங்க உள்ள ஆப்ரேட்டர்னா தான் ஒர்க் ஆகுமே தவிர ஸ்ட்ரிங்காக மாறிடுச்சு. டேட்டா டைப் வேறு. ஸோ இது இன்டீஜர் வேல்யூ, இது ஸ்ட்ரிங் வேல்யூவாக மாறிடுச்சு. இது மாதிரி நீங்கள் பண்ணலாம். நம்ம எப்படி இன்டீஜர் டாட் பார்ஸ் இன்ட்டுன்னு கன்வெர்ட் பண்ணுறோம். ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி மாற்றுறீங்க?
ஒரு ஸ்ட்ரிங்கை இன்டீஜராக மாற்றுறீங்க. இந்த ஸ்ட்ரிங்கை நீங்கள் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டில் வாங்கின ஸ்ட்ரிங்கை இன்டீஜராக மாற்றி தான் நீங்கள் செக் பண்ண முடியும். ஆக்சுவலாக பார்சின்ட்டாக கன்வெர்ட் பண்ணி தான் நீங்கள் செக் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க, இஃப் வேல் டாட் லென்த்துன்னு சுகன்யா அவங்க ப்ரோக்ராமில் செக் பண்ணியிருக்காங்க. அது ஏற்கனவே நம்பர், அதனால செக் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க பாஸ் பண்ண 78 நான் செக் பண்ணணும்னா இஃப் 78 greater than 0 நான் செக் பண்ண முடியாது. ஏன், 78 ஸ்ட்ரிங்காக இருக்கும் அங்கே. அப்போ நான் இன்டீஜரை கன்வெர்ட் பண்ணால் நான் என்ன செய்யணும், இன்டீஜர் டாட் பார்சின்ட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி உல்ட்டா இங்கே வந்து நீங்கள் இன்டீஜரை ஸ்ட்ரிங்காக மாற்றணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்கில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப். இது நோட் பண்ணிக்கோங்க, வேல்யூ ஆஃபில் ஓ கேபிட்டல் லெட்டர் போட்டு நீங்கள் நம்மன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டாக கொண்டு போகும். புரியுதா? அதாவது கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டில் ரிசீவ் பண்ண 78 45 இது எல்லாமே ஸ்ட்ரிங்காக தான் இருக்குங்கிற. அடுத்து என்ன வேல்யூ அனுப்பியிருந்தீங்க சுகன்யா? பார்த்து சொல்கிறீங்களா? 89. ஓகே, இப்போ வேல் ஆஃப் 1ல் இது இருக்குது, வேல் ஆஃப் 2ல் இருக்கு. ஸோ 89 இதெல்லாம் ஸ்ட்ரிங்காக இருக்கும். இதை எனக்கு வந்து இஃப் கண்டிஷன்ஸில் போட்டு இந்த வேல் ஆஃப் 1ன்றதை சரிங்களா, அந்த வேல் ஆஃப் 0வை நான் வந்து கிரேட்டர் தென் 100 இருந்தா அப்படின்னு செக் பண்ண முடியாது. ஏன்னா இது ஸ்ட்ரிங் நம்பர் கிடையாது. அப்போ இதை நான் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், ராப்பர் கிளாஸ் பற்றி சொன்னேன். இன்ட்டு நமக்கு வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், இது கிளாஸ் கிடையாது. அப்போ அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் இருக்குது இன்டீஜர் அப்படின்னு, அதுக்கு பார்ஸ் இன்ட்டுன்னு இருக்குது. இங்கே நீங்கள் உங்கள் ஸ்ட்ரிங்கை நீங்கள் அனுப்பணும். இந்த வேல் ஆஃப் 0வை அனுப்புனீங்கன்னா இது என்ன ஆகும்னா இது கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் ஆகிடும். எங்கே, உங்களுடைய இன்டீஜராக ஸ்டோர் ஆகிடும். நம்பர் 1 அப்படின்னு நம்ம கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, நீங்கள் அனுப்புன அந்த 78ன்ற ஸ்ட்ரிங்கு என்னவா கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வெறும் 78ன்ற நம்பரை கன்வெர்ட் ஆயிடுச்சு, இன்டீஜர் வேல்யூவாக. இதை உல்ட்டா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், மாற்றணும். அகெயின் 78 எனக்கு ஸ்ட்ரிங்காக மாற்றணும்னா என்ன பண்ணுறது, அதுக்கு தான் நான் சொன்னேன் ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணி இதே நம்பர் 1 நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ கிடைக்கும். ஸ்ட்ரிங் s1 ஈக்குவல்ட்டுனா இங்கே வந்து ஆப்போசிட்டாக நடக்கும். என்ன நடக்கும், அந்த 78 அகைன் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங்காக வரும். அப்போ நான் வந்து வேரியபிள் கிரியேட் பண்றேன் மேம், n1 இன்டீஜர்னு. ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த வேரியபிளை தான் நான் இன்டீஜர் வேரியபிள் கிரியேட் பண்றேன் தவிர ஆமா, வாங்குற அந்த 70 கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் வந்து இன்டீஜராவே வாங்கல. அந்த ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் போட்டு வாங்குறதுனால அந்த ஸ்ட்ரிங்கா தான் வாங்குறேன். கண்டிப்பா. அது போய் நம்ம பாஸ் பண்றதுனால வந்து இன்டீஜரா கன்வெர்ட் ஆகி போய் n1ல போய் ஸ்டோர் ஆகும். ஆமா, அதாவது மெயினில் வந்து ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ், ஸ்ட்ரிங்கில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, அதுவும் நிறையா அரேஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க. அப்போ இந்த நீங்கள் வாங்குறதே ஸ்ட்ரிங்காக தான் வாங்குறீங்க. ஆனால் உங்களுக்கு அப்படி தேவைப்படாது. நான் வேல்யூ வந்து எல்லாம் ஃப்ளோட்டாக தான் நான் அனுப்புகிறேன் அப்படின்னா நீங்கள் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். நான் இன்டீஜராக தான் அனுப்புகிறேன், இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும். ஸ்ட்ரிங்காக தான் வேணால் கவலை இல்லை, ஸ்ட்ரிங் தான் நேரடியாக இருக்குது, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன தெரியுமோ எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஆர்க்ஸ் வந்து அப்ப ஆப்ஜெக்ட் தான் மேம். ஆமாம், ஒரு கிளாஸுக்கு வந்தாலே அது ஆப்ஜெக்ட் தானே. அது டாட் வச்சு அப்ப கால் பண்ணிக்கலாம். ஆர்க்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு போட்டோன்னா இந்த வேல்யூவெல்லாம் நான் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி காமனாக பண்ணும்போது அது மாதிரி ஆர்க்ஸ் டாட் வேல்யூ அப்படின்னு அவங்க அன்னைக்கு அதான் டவுட் கேட்டாங்க, லென்த்து அப்படின்னு எடுத்தோன்னா அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துடலாம். புரியுதுங்களா? அப்போ ஸ்ட்ரிங் கிளாஸுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் போய் பார்க்கறேன்னா ஜாவா கிளாஸில் போய் பார்க்கலாம். போக கொஞ்சம் அந்த மாதிரி சில கன்ஃபியூஷன் வரதான் செய்யும். நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம்.
நீங்கள் சிம்பிளாக யோசிங்க, ஏன்னா அதுலேருந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப சிம்பிள். நம்ம வாங்கக்கூடிய கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் கண்டிப்பாக ஸ்ட்ரிங்காக தான் இருக்க போகுது. இந்த ஸ்ட்ரிங்கை எனக்கு இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணணும்? ஸோ அதுக்கு கிளாஸ் இருக்குது. இன்டீஜர் டாட் பாஸ் இன்ட்டு ஃப்ளோட் டாட் பாஸ் ஃப்ளோட் கிளாஸ் இருக்குது. ஓகே, அப்போது ரிவர்ஸ் பண்ணணும்னா இருக்குதா வழி? அப்படின்னா இருக்குது. ஸ்ட்ரிங்லே இருக்குது. ஸ்ட்ரிங்கில் வேல்யூ ஆஃப்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு அது இன்டீஜராக கன்வெர்ட் ஆயிரும். ஏன்னா ஜாவா ரொம்ப பெரிய கான்செப்ட். இப்போ இந்த ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்குமா அப்படிலாம் கிடையாது. இதையே ஓவர் ரைட் பண்ணி வச்சுருப்பான், ஓவர்லோடு பண்ணி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டீட்டெயிலாக போனீங்கன்னா நிறைய பார்க்குற மாதிரி ஆகிடும், பான்ற மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்பவுமே சிம்பிளாக சொல்லிக் கொடுக்கணும்னு தான் நினப்பேன். ஸோ சிம்பிளாக டேக் இட் அஸ் சிம்பிள். நீங்களாக படிக்க ஆரம்பிச்சிருவீங்க நிறையா. ஸோ ரொம்ப சிம்பிள். ஸ்ட்ரிங்கை இன்டீஜராகவும் பண்ணிக்கலாம், அதே இன்டீஜரை ஸ்ட்ரிங்காகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதோட பண்ணிக்கலாம். இதோட அப்படியே ஓகே அப்படின்னு ஸ்டாப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. சரியா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிடும். நீங்கள் போ கிளாஸ் கான்செப்ட்லாம் படிப்போம் இல்லையா, அப்போல்லாம் புரிஞ்சிடும். ஓகே இப்படிலாம் இருக்குது அப்படின்னு. அதனால் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். பில்ட்-இன் மெத்தட்ஸ் எல்லாமே ஸ்டாட்டிக்னு சொல்ல முடியாது. ஏன்னா சிலது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் கால் பண்ணுவோம். அப்படி மெத்தடும் ஸ்ட்ரிங்குக்குள்ளே இருக்குது. அப்படி மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸ்ட்ரிங் வரும்போது நம்ம பார்ப்போம், இப்போ பார்க்க முடியாதுல்ல. ஸோ ஸ்ட்ரிங்குக்குள்ளே ஸ்டாட்டிக் மெத்தடும் இருக்குது. ஜாயின் இந்த மாதிரி ஸ்டாட்டிக் மெத்தடும் இருக்குது. இதே ஸ்ட்ரிங்குக்குள்ளே ஆர்டினரி மெத்தடும் இருக்குது. ஸ்டார்ட் வித், எண்ட்ஸ் வித், இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரிங்குக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் நீங்கள் கால் பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆர்டினரி கிளாஸ் மாதிரி தான். நம்ம C++ல் படித்தோம்ல, அதே மாதிரி தான். திரும்ப ஞாபகப்படுத்திக்கோங்க. ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸை கால் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் கால் பண்ணவே முடியாது. அப்படி கால் பண்ணணும்னா அந்த மெத்தட் ஸ்டாட்டிக்காக இருக்கணும். ஒரு கிளாஸில் ஸ்டாட்டிக் மெத்தடும் இருக்கலாம், நார்மல் மெத்தடும் இருக்கலாம். அதே மாதிரி தான் ஸ்ட்ரிங்குன்றது ப்ரீ டிஃபைன்டு கிளாஸு. அதில் நார்மல் மெத்தடும் இருக்குது, ஸ்டாட்டிக் மெத்தடும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தது ஸ்ட்ரிங் டாட் கொடுத்ததுனால ஸ்டாட்டிக் மெத்தடுன்னு சொல்கிறேன். ஓகேயா? புரியுதா? ஓகே. ஆனாலும் எங்கெங்கேயோ டவுட் இருக்கு மேம் அங்கங்கே மைண்டில். அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ரொம்ப சிம்பிள். தீக்ஷிதாவும் லிசன் பண்ணிக்கோங்க. சிம்பிள். ஸ்ட்ரிங்கை இன்ட்டாக கன்வெர்ட் பண்ண தெரியுமா தீக்ஷிதா? தெரியும். அவ்வளோதான், முடிஞ்சிருக்காது. இன்டீஜரை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண தெரியுமா? தெரியும். ஸோ என்னது இங்கே இன்டீஜர் டாட் பார்ஸ் இன்ட், அங்கே ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப். தட்ஸ் இட். ஓகே, தேங்க்யூ. மட்டும் முடிச்சாச்சு. ரொம்ப கொடுத்தோன்னா குழப்பிடும். ஆக்சுவலாக ஈஸி, சிம்பிள் தான். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கிட்டே வந்துடலாம். இந்த எஸ் கேபிட்டல் லெட்டர் போடணும். சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குது. சரி, அது பண்ணிக்கலாம். புரியுதா? ஓகேயா? இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஸ்கேனர் ஆப்ஜெக்ட்ஸ் நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி இது பார்த்துருக்கல, போதும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கலாம். நாளைக்கு சீக்கிரம் கனெக்ட் பண்ணி அதே மாதிரி 6:30னா ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் பார்த்துட்டு நான் ஒர்க் கொடுத்துட்றேன், அதை நீங்கள் பண்ணுங்கள். இல்லை சம்டைம் நீங்கள் நிறைய ஒர்க் இருக்கிறதுன்னு நினச்சிங்கன்னா நம்மளே ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நம்மளே டைப் பண்ணி ரன் பண்ணி பார்த்துட்டு, இப்போது இஃபில் ஏதாவது 2 ப்ரோக்ராம் சொன்னீங்கன்னா டைப் பண்ணி ரன் பண்ணி பார்த்து முடிச்சிடுவோம். அப்படி ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்ணி விட்டுறேன், அவ்வளோதான். அந்த மாதிரி பண்ணிடுவோம். சரியா? எல்லோரும் இருக்கப்போ. ஓகே ஓகே. பாய் தீக்ஷிதா. பாய் சுகன்யா. பாய். இன்னைக்கு உள்ளதை நோட் பண்ணிக்கோங்க. வேப்பர் கிளாஸு, இந்த வைடனிங் கன்வர்ஷன், நேரோயிங் கன்வர்ஷன் ஒரு நோட் போட்டுக்கோங்க. இன்றைக்கி என்ன படித்தோன்னு எழுதுங்க. ஏன்னா நமக்கே மறந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்க்கும்போது ஓகே இதெல்லாம் பார்த்தோம். பிரதோஷினி கேட்டாலும் இந்த மாதிரி டைப் காஸ்டிங் பார்த்தோம், நேரோயிங் கன்வர்ஷன், இது வைடனிங்னா இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், இது மேனுவலாக பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கை இன்டீஜராக மாற்றுறது, இதெல்லாம் அது மாதிரி ரிவர்ஸில் பண்ணுறது, இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும். ஹிண்ட் மட்டும், ஃபுல் ப்ரோக்ராம் வேண்டாம். இன்டீஜர் டாட் பார்ஸ்ன்னா இதே மாதிரி எழுதிக்கலாம். இந்த மாதிரி டபுள் டாட் பாஸ் டபுள் இது மாதிரி எழுதிட்டு அது மாதிரி ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப் அதையும் எழுதிக்கணும். ஓகே. அதே மாதிரி இந்த மெயின் மெத்தட் பாத்தீங்கன்னா
வித்தவுட் ரிட்டர்ன் வித் ஆர்குமெண்ட் மெத்தட் தானே மேம் யூஸ் பண்றோம். ஆமாம், வித்தவுட் ரிட்டர்னு வித் ஆர்குமெண்ட், கரெக்ட். இட் ரிட்டர்ன்ஸ் நத்திங் பட் இட் ரிசீவ்ஸ் ஆர்குமெண்ட். ஆனால் இங்கே வந்து ஆர்குமெண்ட்னா இங்கே வந்து நம்ம அனுப்பலாம், அனுப்பாமே இருக்கலாம், இந்த மாதிரி இங்கே. சரியா? ஆனா டிஃபால்ட்டா போடணும், டிஃபால்ட்டா போடணும். ஆமா, கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ல அது போடணும் அந்த மாதிரி. ஓகேயா? பார்ப்போம் ஒரு நாள். நம்ம ஜாவா கொஞ்சம் கான்செப்ட்லாம் முடிச்சுட்டு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாம் தனியாக இருக்குது, அது மாதிரிலாம் நம்ம பார்ப்போம். இப்போ தீக்ஷிதா கேட்டாங்களா மெயின்லே என்னெல்லாம் பண்ணலாம் மேம், இது இல்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டாங்களா, அது மாதிரிலாம் பார்க்கலாம் ஒரு நாள். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு நாள் ஒரு சாட்டர்டே சண்டேஸ் அந்த மாதிரி பார்த்து முடிச்சிடலாம். சரியா? ஓகே ஓகே, பாய். பாருங்கள், உங்கள் ஒர்க் பாருங்கள். போதும், அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்குது எனக்கு, வேறு கிளாஸ். தேங்க்யூ. நான் இன்றைக்கி ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் பார்ப்போன்னு நினச்சேன், பட் ஆனால் இன்றைக்கி பார்க்க முடியல, நாளைக்கு பார்த்துடலாம். ஓகே, பாய் சுகன்யா. போயிட்டாங்களா? ஓகே.